இன்னைக்கு இந்த உலகம் நம்மள சும்மா இருக்க விட்டுருக்கு தோழர். நம்பவே முடியல. ஆனா நான் வேலை பார்க்குற மைண்ட் செட்ல இருந்தேன். சரி வேலை பார்க்கலான்னு பார்த்தா நம்மளோட ஜிகிரி சாமி கும்பிடணும் கொள்முதல் பண்ண வாடான்னு கூப்பிட்டான். போக மனசுலதான் ஜவுளி கடைக்கு தான் போனோம். தோஸ்து ரொம்ப நேரமா ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தாரு. சரி நம்ம சும்மா தானே இருக்கிறோம், சும்மா 2 சட்டையை பார்ப்போம். அங்க போய் நின்னா டக்குன்னு வந்துட்டு சார் என்ன வேணும்னு கேட்டா நம்ம அப்படியே அது இதுன்னு சொல்லி தப்பிச்சாச்சு. அப்புறம் பக்கத்துல ஒரு சில கடையெல்லாம் ஒரு பொருள் வாங்க வேண்டியதா இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எப்பவுமே ஒரு நல்ல படம் மைண்ட்ல இருக்கும், ஃப்ரீயா இருக்கும் போது பாக்கலான்னு. இப்போ ஃப்ரீயா இருக்கிற நல்ல படம் எதுவுமே கிடைக்கல. சரி பாக்கணும்னு ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன். ஹீரோயினை போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருந்தாங்க. அதனால தான் கிரையிங். சரி பரவாயில்ல, நல்லா ஒரு வாஷிங்க போட்டு கடமையில குதிக்கலான்னு பார்த்தா இன்னொரு தோஸ்து கேங் கூப்பிட்டாங்க. போறதுக்கு மனசு இல்லதான், அதான் வந்துட்டேன். சரி டீ கடையில அட்டி போட்டு கிளம்பிடலாம் தான் நினைச்சேன். பார்த்தா இவங்க ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருந்தாங்க. அது நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு. என்ன தவிர எல்லாம் சூப்பரா விளையாடுவாங்க. ஆனா நானும் மச்சானும் தான் டீமே. நானும் வீட்டுக்கு போறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. அவ்வளவுதான் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொஜெக்டர்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபீஃபா பார்த்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ஃபீஃபாவும் தெரியாது, கிரிக்கெட்டும் தெரியாது. இவங்க பண்ண அலப்பறை மட்டும் செம்மையா தெரியும். ஆன் பண்ணவும் தெரியல, ஃபீஃபா எங்க பிளாட்ஃபார்ம்ல நடக்குதுன்னுன்றதும் தெரியல. அப்புறம் ஃபீஃபா ஆன் பண்ணி பார்த்தா காசு கேக்குது. அப்புறம் அதுக்கும் காசு கட்டிட்டு எப்பா சொல்லமோ தெரியல. ஆனா இருந்திருந்தீங்கன்னா செம்ம காமெடியா இருந்திருக்கும். மேட்ச பாக்கணும்னு வந்த எல்லாருமே தெரியாத நான் மட்டும் எவ்வளவு தெளிவா பாத்துட்டு இருந்தேன் பாத்தீங்களா. இதுல நடுவுல வேற அந்த கிளப் பெருசு இந்த கிளப்னு பெருசுன்னு சண்டை வேற வந்துட்டு இருந்துச்சு. சிரிச்சு வயிறு வலிச்சதுதான் மிச்சம். நீங்க யார் யார் ஃபீஃபா எல்லாம் பாப்பீங்க, எந்த டீம் ஜெயிக்கும்ன்றதெல்லாம் கமெண்ட் பெட்டியில வந்து சொல்லுங்க. நான் இன்னைக்கு கடமையில இருந்து தவறிட்டேன் தோழர்ஸ். ஆனா நீங்க கடமையில இருந்து தவறாதீங்க. இன்றைய வேலைகள் முடிக்கல, அதனால அடுத்த வீடியோல சந்திப்போம் தோழர்ஸ்.